Praise the Lord. Wish you a happy blessed Tuesday. El Bethel Prayer Ministry உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. சுகமாக இருக்கீங்களா? Be strong and courageous in Christ. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, be strong and courageous. இப்போ எல்லாம் ஸ்ருதிக்கு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஐயோ, நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது? அந்த நிலைமையில் தான் நானும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். தேவ ஜனமே, ஒருவர் விசாரித்து ஹல்லேலூயா, அவருடைய ப்ரொடெக்ஷனுக்காக தேவ சமூகத்தில், அவருடைய கைடன்ஸ்க்காக, அவருடைய ஸ்ட்ரென்த்துக்காக, அவருடைய விக்டரிக்காக தேவ சமூகத்தில் He will never leave you or not forsake you. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நம்ம அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவர் நம்மோடு கூட நம்மை தனிமையாக விட மாட்டார், அபண்டன் பண்ண மாட்டார். நமக்கு அவர் மட்டும்தான். இப்போ இருக்கிற நிலைமை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சேலஞ்சிங்கிலிருந்து இந்த பாதுகாப்பை கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலம் அவர் ஒருவர் தான். தேவஜனமே, நீங்கள் உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறாருன்னா அவர்களுக்காக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, பாதுகாப்பாக இருக்கிறீங்களா, பத்திரமா இருங்க, நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோன்னு ஒரு வாக்கு அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசலாம். பேசாமலும் சிலர் இருக்கலாம். வார்த்தையில் குத்தாதீங்க, ஒருத்தர் அன்பில் தாங்குங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு ஒருத்தர் அன்பால் தாங்கணும். வெறுப்பு, கசப்பு, அக்யூசேஷன் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இது கடைசி காலம். மத்தேயு 24:6 ஆண்டவர் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இடரல் அடையாதீங்கன்னு சொல்கிறார். தேவ ஜனமே, ஒருவர் அன்பில் தாங்கி கொள்ள நம்ம மாத்திரம் அல்ல, நம்மளோடு கூட தேவனும் இருக்கிறார். நம்மோடு கூட பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒருவர் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறீங்கள் பரலோக தேவனே, ஏசப்பா, இந்த நிலைமைகள் மாற உதவி செய்யுங்க. சமாதானத்தை தேசத்தில் கட்டளையிடுங்க கர்த்தாவே. அப்பா, பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே அப்பா சோத்திரம். அப்பா, உங்கள் வருகை சமீபத்துக்கு முன்பாய் சுவிசேஷம் எங்கும் செல்லணும் ஆண்டவரே. மனம் திரும்பணுமே சப்பா. அன்பு தணிந்திருது கர்த்தாவே. தேவனே மன்னிங்கப்பா. ஒருவரை தாங்கிக் கொள்ள ஜெபத்தில் தரித்திருக்க உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.